ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புத மகிமை தெய்வத்தின் வாக்கு. ஸ்ரீமகா பெரியவா அருளால் சந்நியாசம் பெற்று ஸ்ரீ திருவாரூர் சுவாமிகள்னு அழைக்கப்பட்டவர் திருவாரூரில் தங்கியிருந்தார். ஸ்ரீமகா பெரியவாளோட பக்தரான பூதனூர் பாப்பா அவர்கிட்ட அடிக்கடி போகிறதுண்டு. 1986ஆம் ஆண்டு திருவாரூர் சுவாமிகளின் உடல்நிலை மோசமாக போனது. இந்த செய்தியை பாப்பா காஞ்சியில் வாசம் செய்கின்றிருந்த பெரியவாள்கிட்ட தெரிவிக்க சொல்கிறார். செய்தியை கூறியவுடன், பெரியவா, நீ தான் இனிமே திருவாரூர் சுவாமிகளுக்கு எல்லாம் செய்யணும். உடனே சிகை வச்சுக்கோ. சுவாமிகளுக்காக உன் பேரில் இடம் ஒன்று வாங்கி அந்த இடத்துல சுவாமிகள் சித்தியான பிறகு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மகாபாகியம், ஸ்ரீபெரியவா உத்தரவுப்படி செய்கிறேன் அப்படின்னு பாப்பா விடைபெற்றார். திருவாரூர் வந்து சுவாமிகளை பார்த்தபோது உடல்நிலை சற்று முன்னேறி இருப்பதாக தெரிந்தது. சுவாமிகளுக்கு ஆபத்து தற்போது இல்லை, எதுவும் நடக்காது அப்படின்னு மனசில் நினச்ச போதே ஸ்ரீபெரியவாளின் கட்டளைப்படி இடம் வாங்கணும் அப்படிங்கிற கவலை பிறந்தது. உடனே திருவாரூரில் இடம் வாங்குவதற்காக வக்கீல் சேகர் என்பவர்கிட்ட சொல்லிட்டு வந்தார். அந்த வாரத்தில் 2 முறை திருவாரூர் சுவாமிகளை பார்த்து விட்டு வந்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருவாரூர் சுவாமிகள் சித்தியடைந்து விட்டது செய்தி வந்தது. உடனே காரில் வேகமாக போய் சித்தியடைந்த சுவாமிகளை தரிசிச்சுட்டு வக்கீல் சேகரோட இடத்திற்கு ஏற்பாடு செய்ய தொடங்கினார். ஆனால் எத்தனை அலைந்தும் யாரும் இடம் கொடுக்க தயங்கினான். ஒரு பொது இடத்தை வக்கீல் இவருக்கு காட்டிய போது அந்த இடம் இவருக்கு பிடிக்கல. என்ன செய்கிறதுன்னு புரியாத நிலையில் திரு பாப்பா இதை உடனே காஞ்சி மகான்கிட்ட தெரிவிக்க சொல்லி ஸ்ரீமடத்திற்கு ஃபோனில் தகவல் சொல்கிறான். உடனே மடத்தில் ஸ்ரீபெரியவாள்கிட்ட இதை சொல்லி திருவாரூர் சுவாமிகளை மேலபூதனூருக்கு எடுத்து போய் எல்லா காரியங்களையும் செய்யுங்கோ அப்படின்னு பெரியவாளோட உத்தரவை சொல்கிறான். உடனே பாப்பா அப்படியே சித்தியடைந்த சுவாமிகளின் பூத உடலை மேலபூதனருக்கு எடுத்து கொண்டு போய் அங்கே அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குளத்தங்கரையில் ஒரு ஓரத்தில் வச்சு காரியங்களை பூர்த்தி செய்தார். ஊர் ஜனங்களும் தடை ஏதும் சொல்லாமல் ஒத்துழைப்பு கொடுக்குறான். பல மாதங்கள் ஆயிடுத்து. அதுக்கு பிறகுதான் பாப்பாவுக்கு அந்த சந்தேகமே இழலாயிற்று. திருவாரூர் சுவாமிகளின் பூத உடலை வைத்து காரியங்கள் செய்த இடம் யாருடையதோ என்னவோ என்ற கவலை அதுவரை ஏற்படலை. ஆனால் அந்த இடம் இவர் பெயரிலேயே இருந்த சொந்த இடம் அப்படிங்கிறது பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சுது. ஸ்ரீ மகா பெரியவாளோட தீர்க்க தரிசனம் புரியலாச்சு. திருவாரூர் சுவாமிகளுக்கு உன் பேரில் நிலம் வாங்கு அப்படின்னு பெரியவாளோட வாக்கு எப்படியெல்லாம் தானாகவே மெய்ப்பிக்கப்பட்டு வருதுன்னு உணர்ந்தவருக்கு மெய் சிலிர்த்து தெய்வத்தின் வாக்கல்லவா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எழுந்தது. ஓம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.